குக்கர்லயே சூப்பரா கமகமன்னு குழையாம என்னுடைய ஸ்டைல் குஸ்கா பிளெயின் பிரியாணி பார்க்க போறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் எடுத்து விட்டுட்டு ஹோல்கரம் மசாலா, ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிடுங்க. 2 பெங்களூர் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1.5 ஸ்பூன் தயிரையும் சேர்த்து ஒரு கை புதினா, ஒரு கை பொடியா நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிடலாம். 1 கப் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்ந்து ஒன்னா வரும்போது உப்புலாம் சரி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டு அரிசியும் தண்ணியும் சம அளவு வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விசிலும் போட்டுருங்க. இருக்கிறதுலே சின்ன பர்னர்ல ஃபுல் சிம்ல வச்சு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விசில் கணக்க வச்சுக்காம ஆஃப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரா குச்சியா நல்லா வெந்திருக்கும். ஆனா உதிரியா சூப்பரான குஸ்கா தயார். சிக்கன் 65, வேக வச்ச முட்டை ரைத்தாவோட சாப்பிட சூப்பரா இருக்கும்.